வாய்ஸ் ரைஸ் ஆகும். ஓகே, சரி, லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன டாபிக் பார்த்தோம்? சோ posture-ல என்னென்ன பார்த்தோம்? what is posture பார்த்தோம். then other than that வேற என்ன பார்த்தோம்? பாத்தே சொல்லுங்க, நோட்ஸ் பாத்தே சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை பின்னால So posture வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா வந்து two types பார்த்தோம். What are these? Static and dynamic posture. What is static posture? So நம்ம human body வந்து ஒரு stable positionல மெயின்டைன் ஆச்சுனா it is known as static posture. அதே நம்ம human body in motionல வந்து நம்மளோட posture வந்து பார்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா dynamic posture பார்த்தோம். then நம்ம posture பார்க்கிறது என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் மெயினா தேவைன்னு பார்த்தோம். first one line of gravity, then center of gravity and base of support. So இதெல்லாம் வெச்சு தான் வந்துட்டு human bodyயோட human being ஓட posture வந்துட்டு it's a normal or abnormal இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி அசஸ் பண்ணுவோம். ஓகே, then வேற என்ன பார்த்தோம்? sound up. What is meant by perturbation? Perturbation என்ன? So நம்ம human body வந்துட்டு நார்மலா ஒரு எரெக்ட் posture மெயின்டைன் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம பாடியோட ஈக்லிபிரியம் வந்துட்டு மெயின்டைன்ட் பொசிஷன்ல இருக்கும். சோ நம்ம பாடியோட ஈக்லிபிரியம்ல ஏதாவது ஒரு சடன் சேஞ்ச் கொடுக்கும்போது அதுக்கேத்த மாதிரி நம்ம பாடி வந்துட்டு ரியாக்ட் பண்ணும். சோ அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பெர்ட்ருபேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ பெர்ட்ருபேஷன் என்னன்னு புரிஞ்சா? சோ நம்ம பாடியோட ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல இருக்கும்போது நம்ம பாடியில வந்து சடன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ ஆர் இன்டர்னல் ஃபோர்ஸோ நம்மளோட ஸ்டாட்டிக் போஸ்டர்ல இருந்துட்டு வேரியேஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்ம பாடி வந்து திரும்ப ஈக்லிபிரியம் ஸ்டேட் பொசிஷன்ல மெயின்டைன் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பெர்ட்ருபேஷன் சொல்லுவோம். ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சினர்ஜிஸ் பார்த்தோம். வாட் ஆர் தி சினர்ஜிஸ்? என்னென்ன சினர்ஜி பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ் நான் இருக்கும்போது எல்லாம் இருந்தீங்க தானே? அவ்வளவு தெரியுமா சொல்லிருக்கோம். So mixed synergy and then fixed synergy and then altered synergy. First synergy என்ன? So நம்ம ஹியூமன் பாடி வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ப்ளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எரெக்ட் போஸ்டர்ல நிக்கிறேன்னா அதுல நம்ம ஹியூமன் பாடி வந்துட்டு நம்ம ஸ்கெலிட்டல் வந்துட்டு நார்மல் போஸ்டர்ல இருக்கும், மசில்ஸ் வந்துட்டு எல்லாம் கண்ட்ராக்டட் ஸ்டேட்ல இருக்கும், சில மசில்ஸ் ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லா மசில்ஸும் ஸ்கெலிட்டல் சிஸ்டமும் மற்ற இன்டர்னல் ஆர்கன்ஸும் எல்லாம் சேர்ந்து ஒரு மிக்சடு ஸ்ட்ராட்டஜியா ப்ளே பண்ணி நம்ம ஹியூமன் பாடியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் பொசிஷனுக்கு மெயின்டைன் பண்ணும். சோ இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சினர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சினர்ஜில ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் as fixed support synergy. What is fixed support synergy? So நம்ம பேஸ் ஆஃப் சப்போர்ட் ஒரு ஹியூமன் பாடியை வந்துட்டு ஸ்டேபிள் பொசிஷன்ல ஒரு ஃபிக்ஸ்டு பேஸ்ல வந்து ஸ்டேபிள் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹியூமன் பாடியை வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துட்டு புஷ் பண்ணாலோ ஆர் புல் பண்ணும்போது நம்ம ஒன்ஸ் ஆர் புஷ் ஆர் புல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எய்தர் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்டா இல்ல சைட்வேஸா மூவ் ஆகும். சோ அந்த மாதிரி மூவ் ஆகும்போது அதை ஆல்டரேட் பண்றதுக்காக மற்ற மசில்ஸ் அண்ட் ஜாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணும். சோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா fixed support synergy. ஓகேங்களா? fixed support synergyல பேஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. if a person pulls him அப்படின்னு புஷஸோ இருந்துச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி முன்னாடி போறேன்னா முன்னாடி போகும்போது திரும்ப நான் எரெக்ட் போஸ்டர் வர்றதுக்கு என்னோட ஹிப் ஜாயிண்ட், என்னோட வெர்டிபிரல் காலம், என்னோட ஷோல்டர், ஹேண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகி மறுபடியும் நம்மள வந்துட்டு நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வரும். So this is fixed support synergy. Then all